தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணுறேங்க. அப்படியே கூடவே லைக்கும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 16/11/2024 ஆகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் முதல், அதாவது குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் இலங்கை, குறிப்பாக தமிழகம் அருகே காற்று சுழற்சி தற்பொழுது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று மதியம் முதல் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாகும். குறிப்பாக டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் பரவலாகவே இன்று மதியம் முதல் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கும் இன்று மதியம் முதல் மழை தீவிரம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பழவேற்காடு, பொன்னேரி, திருவள்ளூர், அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் முதல், குறிப்பாக ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் தீவிரம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் தீவிரமாக காணப்படும். குறிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், அதே போல் செங்கல்பட்டு, மரக்காணம், குறிப்பாக புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, டெல்டா மாவட்டம் கடலோர பகுதியில் கண்டிப்பாக கனமழை விட்டு பதிவாகும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் மிக கனமழை கூட டெல்டாவில் பதிவாகலாம். எனவே ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் முதல் கனமழை பதிவாகும். சில நேரங்களில் மிக கனமழை கூட சில இடங்களில் டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக வடக்கு டெல்டா, கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே கனமழை பரவலாகவும் சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது. நாகப்பட்டினம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, தெற்கு டெல்டா, அதே போல் டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி, வேதாரண்யம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், தெற்கு டெல்டாவிலையும் மழை பெய்யும், வடக்கு டெல்டாவிலையும் அதிகமாக மழை பெய்யும். எனவே ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழையும் சில நேரங்களில் சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு கும்பகோணம், சீர்காழி, காரைக்கால், நாகப்பட்டினம், கடலூர், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, இதில் குறிப்பாக வடக்கு டெல்டா, அதாவது கும்பகோணம், காரைக்கால், கடலூர், புதுச்சேரி, இந்த இடத்துல மையமாக வைத்து கடந்த சில நாட்களாகவே கடந்த 2-3 நாட்களாக மேலாகவே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் விட்டு வடக்கு டெல்டாவில் அதிகமான ஒரு மழைப்பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது, பதிவாகி வருகிறது. எனவே இன்றைக்கி மழை தொடரும், நாளைக்கு மழை இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் இந்த சுற்று மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு, அதாவது நாளை மறுநாள் முதல் டெல்டா மாவட்டங்களில் மழை விட்டு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய மழை நேரத்தில் இன்று மிகவும் தீவிரமான ஒரு மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் மழை சேரும். தென் மாவட்டங்களுக்கும் கடலோரம் ஒரு மழை உருவானால் அதே போல் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு மாவட்டங்களில், இறுதியாக மேற்கு மாவட்டங்கள் கேரளா வரைக்கும் மழை சென்றடையும். எனவே கேரளா மாநிலம் முழுவதுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், தேனி மாவட்டம், வால்பாறை, பொள்ளாச்சி, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை இன்றைக்கு இருக்குது. அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை இருக்குது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை இருக்குது. இன்றைக்கி மதியம் முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், அதேபோல் சேலம் மாவட்டம், ஏற்காடு, ஆத்தூர், தலைவாசல், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், கரூர் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம், திருப்பூர், மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை, தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி கனமழை எச்சரிக்கை இருக்குது. சில இடங்களில் மிக கனமழை கூட தென் மாவட்டங்களில் பதிவாகலாம். தூத்துக்குடி, கோவில்பட்டி, திசையான்விளை பகுதி மற்றும் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தென் கடலோர மாவட்டங்கள், தூத்துக்குடியில் மழை பெஞ்சிருக்கணும். தூத்துக்குடியில் கடந்த 2 நாட்களாகவே நல்ல மழை
பெஞ்சது மாதிரி காமித்தது ரேடாரில். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கணும். இன்றைக்கி மழை பெய்யும். தூத்துக்குடி மாவட்டம், தென்கடலோர மாவட்டங்களுக்கு காற்று சுழற்சி காரணமாக இன்றைக்கி மழை உண்டு. அதேபோல் மதுரை மாவட்டம், தென் உள் மாவட்டம், விருதுநகர், கோவில்பட்டி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி கனமழை எச்சரிக்கை இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் 19, 20ஆம் தேதி வரைக்கும் மழை, இந்த சுற்று மழை தொடரும். அதேபோல் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்குது. டெல்டா மாவட்டம், வட மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்த 48 மணி நேரம் வடகிழக்கு பருவமழை மிகவும் தீவிரமாக இருக்கும். எனவே கவனமாக இருங்க. அடுத்த 48 மணி நேரம் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மழை பதிவாகலாம். இப்போ காலையில் கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், அதே போல் கும்பகோணம், சீர்காழி, மயிலாடுதுறை, வடக்கு டெல்டாவில் அதிகமான ஒரு மழைப்பொழிவு காலையிலிருந்து விட்டு விட்டு பதிவாகி வருகிறது. மதியம் ஆக நேரம் ஆக மழைப்பொழிவு இன்னும் தீவிரமடையும். எனவே இந்த மழைப்பொழிவு முடிந்த பிறகு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அந்த இடைவெளியை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நிகழ்வு வருவது இதை விட வலுவான ஒரு நிகழ்வு. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புயல் தமிழகம் நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. புயல்னு அச்சப்படாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, புயல் அச்சப்படக்கூடாது. அது மழை தரக்கூடிய ஒரு புயல், சிறு புயல், ஒரு நிவர் போன்ற ஒரு புயல், அவ்வளோதான். அது எந்த இடத்துல கரை கடக்கும், டெல்டாவா, வட மாவட்டமா, புதுச்சேரியா, நாகப்பட்டினமா அப்படிங்கிறத இன்னும் தீர்மானமாகலை, இன்னும் உறுதியும் கிடையாது. இப்போதைக்கு புயல் உருவாகலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிகழ்வு தமிழகம் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிகழ்வு தீவிரமான ஒரு நிகழ்வு தமிழகம் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த நேரத்தில் வரும், எவ்வளவு மழை கொடுக்கும், பாதிப்பு ஏற்படுமா, காற்று பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு போன பிறகு, அது உருவான பிறகு தான் அதோடைய பாதை தீர்மானிக்கப்படும். அது எந்த இடத்துல உருவாகுது, எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே கண்டிப்பாக இந்த சுற்றுமழை அடுத்த 48 மணி நேரம் எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் மிக 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 தீவிரமான ஒரு மழைப்பொழிவு பதிவாகும். வட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி மழை இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை இருக்குது. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்குது பரவலாக. எனவே அடுத்த நிகழ்வு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல எந்த நேரத்தில் கரை கடக்கும், எத்தனை நாள் பயணிக்கும், கடல்லேருந்து தமிழகம் நோக்கி வருவதற்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனவே GIS, ECM எல்லாருமே அது புயலாக மாறும், தாழ்வு மண்டலம் வரைக்கும் மாறும்னு இப்போ ஒரு உறுதி, அதாவது ஒற்றுமையான ஒரு கருத்து வந்திருக்கு. அது தமிழகம் நோக்கி வருமா, எந்த நேரத்தில் எந்த இடத்துல கரை கடக்கும், டெல்டாவா, வட தமிழகமா, தென் தமிழகமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே நவம்பர் இறுதி வலுவான ஒரு நிகழ்வு, அடுத்து டிசம்பரில் ஒரு 2 வலுவான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அடுத்தடுத்து சிஸ்டங்கள் இருக்குது. பொங்கல் வரைக்கும் இந்த ஆண்டு அதிகமான ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும். எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்யும். ஏரிகள், குளங்கள் கண்டிப்பாக நிரம்பும். நன்றிங்க.